மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல் நாள் முதல்வனுடைய கையெழுத்து ஏதோ பெரிய ப்ரொபகண்டாலாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாவேக்கா ரசிகர்களால். நம்மளுடைய தமிழ்நாடு பாரம்பரியம், நம்மளோட தமிழர்களோட பண்பாடு எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து. கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்துல ஆளுநரால சட்டசபையில புறக்கணிக்கப்படுற முதல் விஷயமே என்னன்னா நீங்க முதல்ல வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லிட்டு தான் புறக்கணிக்கப்பட்டாங்க. நம்மளுடைய தமிழக சட்டமன்ற சரத்துல முக்கியமா இருக்கிறது என்னன்னா எந்த ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுதும் பதவி பிரமாணம் பண்ணும் போதும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எதுவா இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு ஆரம்பிக்க வேண்டியதே நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்து தான். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட நேஷனல் ஆந்தம் பாடணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3-4 வருஷமா கடந்த ஆட்சியில ஆளுநர் RN ரவி இத புகுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனா அத முதல் விஷயமா இன்னைக்கு விஜயோட ஆட்சியில சிஎம் அவருக்கு தெரியாமலாம் கிடையாது, இது எல்லாமே ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணது. இப்ப முதல் வேலையா நேஷனல் ஆந்தம் பண்ணிட்டு கடைசியா நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்தை பாடியிருக்காங்க. சரி, ஓகே, காலையில ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாக்கா இப்ப சட்டசபையில அதே தான் பண்ணிருக்காங்க. அப்ப இது எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா பிஜேபியோட அஜெண்டாவை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இவரு முழுக்க வெளியில எல்லாருமே திராவிட கட்சிகளோட தலைவர்களை எல்லாரும் மீட் பண்ற மாதிரி போயிட்டு, ஆனா பிஜேபியோட அஜெண்டா 1 by 1 இவர் செயல்படுத்துவாரோன்ற மாதிரி எல்லாருக்குமே மனசுல இப்ப எல்லா பத்திரிகையாளர்களும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஐட்டம். எங்க அடிபடுவார்னா விஜய் தமிழ் பண்பாடு இந்த மாதிரி விஷயத்துல வரும்பொழுது கண்டிப்பா அடிபடுவாரு. மக்களே தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு கொஞ்சமாவது அவர் பண்ற தவறுகளை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி.